நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, வாவ், இட்ஸ் லுக்கிங் கிரேட். என்ன அலுக்? முழுசா சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா? பாதிலே கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரெஷ். புகை வருதுல்ல? இதுல இருந்து இவ்ளோ புகை வருதே, இத எப்படி சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? எப்படி சாப்பிடணுமோ அப்படிதான் சாப்பிடணும். ராணு, என்ன இது? நீயே அவளுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடு. இங்க பாரு ராணு, இது நம்ம இப்படியே தான் சாப்பிடணும். கொஞ்சம் வாய் சுடும், கொஞ்சம் தொண்டை கூட சுடலாம், ஆனா இது டெலிஷியஸ். அதானே, ரொம்ப சிம்பிள். இப்படி ஃபோர்க்க கையில எடுத்து இப்படி குத்தி வாயில போட வேண்டியதான். ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சூடு இல்லை, அதான் வாய் சுட்டுருச்சு. நான் தான் இங்கே அடிக்கடி இங்கே வந்துட்டு போவேனே, நான் இதை நிறைய சாப்பிட்ருக்கேன். ராணு, ராணு, have some water. ஆக்சுவலி இட்டாலியில இது ரொம்ப காமன் டிஷ். மோஹித், நீ இந்த உலகம் பூரா சுத்திருக்கியா? இந்த அமெரிக்கன் ஜாப் விஷயமா நிறைய பேங்காக், ஹாங்காங், மெக்சிகோ, நியூயார்க் எல்லா இடத்துக்கும் அடிக்கடி போயிட்டு வருவேன். நான் நம்ம ஊரை தாண்டி எங்கேயும் போனது இல்லையே. ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. இல்ல இல்ல இல்ல, now you have to tell me. நீ இந்த நிமிஷம் என்ன பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த? நான் உன்னை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை ராணுவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. என்னங்க என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தப்பா எதுவும் சொல்லல ராணு. நீயே பாரு, நான் இது வரைக்கும் உனக்கு என்ன கொடுத்துருக்கேன்? சாதாரண வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். பெரிய குடும்பத்தோட பாரத்தை கொடுத்துருக்கேன். தீபாவளின்னா ஒரே ஒரு புடவை, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முழம் பூ, அவ்வளவுதானே. இல்ல அலுக், ராணுக்கு கிடைச்ச வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பெர்ஃபெக்டான மேட்ச். ஒரு முழம் பூவோட வாசனை தான் ரொம்ப பெருசா இருக்கும். என்கிட்ட ராணுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்ல. வாழ்க்கை பணத்தால இல்ல, அன்பால தான் ஓடும். ஆனா அந்த அன்பை கொடுக்க என்கிட்ட சுத்தமா டைமே இல்ல. என்ன மோகித், நீ இப்படி சொல்லிட்ட? இந்த உலகத்துல உங்ககிட்ட இல்லாத விஷயம் வேற என்ன இருக்கு சொல்லு. அலோக், நீ என்ன நினைச்ச? இந்த அமெரிக்கன் ஜாப், இப்படி உலகம் பூரா சுத்துறது, இதெல்லாம் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்காது அலோக். என்கிட்ட இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் நான் தனிமையில தான் இருக்கேன். எனக்குன்னு ஃபேமிலி இல்ல, வீடு இல்ல. இங்க அங்கன்னு நான் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அறக்குறையான வாழ்க்கைய வாழ்றேன். நீ இப்ப என்ன சொல்ற? நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா உங்க ரெண்டு பேர் அளவுக்கு நான் சந்தோஷமா இல்ல. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூ ஆர் a lucky man. உன்னை பார்த்து நான் ஜெலஸா ஃபீல் பண்றேன். என்ன பார்த்தா? ஆமா, உன்னை பார்த்துதான். ஆனா நான் வெறும்... நீ இந்த ராணுவோட ஹீரோ.
இன்னைக்கு என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவ உன்னை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தா. டவுட்டா? பாரு, அவ கண்ணை பாரு, உனக்கே தெரியும். அவளோட கண்ணில் உன்னோட காதல் இருக்கு பாரு. She just worships you. ஹலோ வெயிட்டர். எஸ் சார். எங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு வாப்பா. ஆனா ஐஸ்கிரீம்கான பணத்தை நான் தான் கொடுப்பேன். டன் டன். ப்ளீஸ் என்னையாவது சாப்பிட விடுங்களேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? பேசாம இரு. ஆமா, நிஷாவோட அம்மா எங்க இருக்காங்க? ரஜினி, போய் பார்த்துட்டு வாயே. உனக்கு என்னாச்சு? நீ ஏன் அப்செட்டா இருக்க? என்னாச்சு? இஷான் என் கூட சண்டை போட்டுட்டான். He shouted on me. நல்ல விஷயம்தான், சண்டை வர்றது கூட நல்ல விஷயம்தான். சண்டை வரும்போது தான் உறவு பலப்படும். ரியலி பெரியமா? அப்ப நான் டெய்லி சண்டை போடுறேன். வேண்டாம். வேணாமா தாயே, வேண்டாம். என்ன பெரிய நீ? சரி போய் பாரு, அவங்க சாப்பிட போ. வந்துட்டாங்க. வாங்க 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 சம்பந்தி, வந்து உட்காருங்க. ரஜினி உங்களை கூப்பிட வரதா இருந்தா. உட்காருங்க. இப்பதான் பசிக்குதா உங்களுக்கு? சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லணும். அந்த குழந்தை ஏன் நிஷா கிட்ட இனிமே இருக்காது. நான் நாளைக்கே ஏதாவது அனாதாசிரமத்துல கொண்டு போய் விட்டுறேன். ஆண்டி, பேபி நிஷாக்கு ஓடுது. அவங்களுக்காக நீங்க எதுக்கு டிசிஷன் எடுக்கிறீங்க? நிஷாக்கா, நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஆண்டி, அது தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நிஷாவும் இல்லேஷும் குஷி அவங்களோட குழந்தையாவே ஏத்துக்கிட்டாங்க. அதுவும் குஷி வந்ததுக்கு அப்புறமா நிஷாவோட கவலையே போயிடுச்சு. அதுவும் இல்லாம ஆண்டி, அந்த சின்ன குழந்தை முகத்தை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கா. ஆமா ஆண்டி, நிஷானியும் அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ல. அங்க இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பாசமே தெரியாம போயிடும். இந்த வீட்டுல அந்த குழந்தை வாழ்ந்தானா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். சொசைட்டில தலை நிமிர்ந்து நடப்பா. இலேஷனோட இனிஷியல் கிடைக்கும். ஆனா என்ன இருந்தாலும் ரத்தம் ரத்தம் தானே. என்னைக்காச்சும் ஒரு நாள் அதோட சுயரூபத்தை அது காட்டிடும். அவ உடம்புல எந்த கேவலமான ஆளுங்களோட ரத்தம் ஓடுதோ தெரியலையே. நியாயமா நீங்க நிஷா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. யூ ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் ஹர். நான் அவனும் அந்த குழந்தைய ரோட்ல தூக்கி போடுன்னு சொல்லலையே. இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக தானே அனாதாசிரமம்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டி, குஷி வந்ததுல இருந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஆனா நான் சந்தோஷமா இல்ல. என் பொண்ணு நிஷாவும் சந்தோஷமா இல்ல. இல்லையே, நீங்க தப்பா சொல்றீங்க. நிஷா குஷி வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நிஷா, நீ சொல்லுமா, உன்னோட விருப்பம் என்ன? பெரிய மாமி, அது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னத நிஷா நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு என் பொண்ணை நீங்க யாரும் வற்புறுத்தாம இருந்தா நல்லா இருக்கும். சரி, ஒருவேளை நிஷாக்காவுக்கு குஷியை வளர்க்க விருப்பம் இல்லைனா அவளை நாங்க வளர்த்துக்கிறோம். இல்ல, நம்ம நிஷாவே குஷிய தம் பொண்ணா ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுல வளர்க்க விருப்பப்படலன்னா அப்புறம் குஷி இந்த வீட்டுல இருக்க மாட்டா.
உங்கள் விஜய். என்னைக்காவது ஒரு நாள் அதோட சுயரூபத்தை அது காட்டிடும். தீபக், இங்க தனியா உட்காந்துட்டு என்ன பண்ற? என் உடம்புல கெட்ட ரத்தம் தானமா ஓடுது. அப்படியே என் கையை அறுத்துக்கலாம் போல இருக்கு. என் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் வெளியில எடுக்கணும் போல இருக்கு. ஒரு சொட்டு விடாம எல்லாத்தையும் எடுக்கணும். தீபக், நீ என்னடா பேசுற? உன்னோட உடம்புல ஓடுறது உன்னுடைய அம்மா ஏன் ரத்தம். நிஷா அம்மா சொன்னதையெல்லாம் உன் மனசுல போட்டு குழப்பிக்காத. ஆனா உண்மை அதுதானம்மா. இல்ல தீபக், உண்மைய நீ புரிஞ்சுக்கோ. நீ வளர்ந்ததுக்கு காரணமே பெரிய அண்ணியுடைய அரவணைப்பு தான். தாத்தா தன்னுடைய அன்பால உன்னை குளிப்பாட்டி வளர்த்திருக்காரு. அது எப்படி கெட்ட ரத்தமா இருக்க முடியும்? உன்னை இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தன்னுடைய பிள்ளையா நினைச்சு வளர்த்திருக்காங்க தீபக். உன்னை எப்படி நீ அசிங்கம்னு சொல்லிக்கலாம்? ஒரு மனுஷன் அவனுடைய வளர்ப்புக்கு ஏத்த மாதிரி தான் மாறுறான், ரத்தத்தினால இல்ல. நாம செய்யற காரியத்தினாலதான் நாம கெட்டவங்களாவும் நல்லவங்களாவும் இருக்கோம். நம்மளுடைய ஆசைகள், எண்ணங்கள் இதுதான் நம்மள உருவாக்குது. பெரிய நீ சொன்னது என்னவோ உண்மைதான். குழந்தை முறை தவறது இல்ல, அத பெத்தவங்க தான் முறை தவறி போறாங்க. ஒரு விஷயம் எனக்கு சொல்லு, நீ இதுவரைக்கும் செஞ்ச நல்ல காரியம் எல்லாம் உன்னுடைய ரத்தத்தினாலதான் வந்துச்சுன்னு சொல்றியா? இல்ல அப்புறம் உன்னுடைய அடையாளம் நீ வளர்ந்த விதத்துல இருக்கு, ரத்தத்துல இல்ல. நாங்க எல்லாரும் உன்னை சேர்த்து வளர்த்துதான் உனக்கு அடையாளம் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? டோன்ட் வரி, ஓகே? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. ஒருவேளை நிஷாக்கா உன்னை வச்சுக்கலனா நான் உன்னை என்கிட்ட வச்சுக்கிறேன். உன்னோட நியூ மாம். நான் உன்னை ரொம்ப நல்ல ஸ்கூல்ல தான் சேர்ப்பேன். அந்த ஸ்கூல்ல நீ ரொம்ப நல்லா படிப்பியா. நான் உனக்கு சிங்கிங்லாம் கத்து கொடுப்பேன், டான்சிங் கூட சொல்லி தருவேன். ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாம், ஓகே? உன் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியில போகலாம் விட மாட்டேன். நோ அவுட்டிங், நோ மூவிஸ். இஷான், இந்த பாட்டில வாஷ் பண்ணி வச்சிட்டேன் ப்ளீஸ். மிஸ்டர் இஷான் கஷ்யப், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எங்க பாரு, எது நடந்தாலும் நம்ம குஷியை நம்ம கூடவே வச்சுக்கலாம். இவளை எங்கேயும் நான் போக விட மாட்டேன். ஆர்ஃபனேஜ்லாம் சான்ஸே கிடையாது. ப்ராமிஸ் பண்ணு. மூவி விஷயத்துல இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? நீ இந்த மாதிரி என் மேல கோவப்படும் போதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருப்ப. ஒரு வேலை பண்ணு, கொஞ்சம் ஃபேஸ் இப்படி காட்டு. எனக்கு உன் ஃபேஸ் காட்டு. கமான், காட்டு. இந்த பக்கம் திரும்ப, கமான். நீ மறந்துட்டியா சோனா? நம்ம 2 பேருக்கு சண்டை. நம்ம 2 பேருக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. அப்படியா? பேச்சுவார்த்தை இல்லையா? எப்போல இருந்து? நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோமே, அப்ப நம்ம பேசிட்டு தானே இருந்தோம். ஆமா, சண்டை போடும்போது கண்டிப்பா பேசிதானே ஆகணும். அப்புறம் எப்படி நமக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லுவ? எதுக்கு சிரிக்கிற? நீ கோமா இருந்தாதான் ரொம்ப கியூட்டா இருக்க. Shut up.
குஷி எங்க? பெரிய மாமி மசாஜ் பண்ண கொண்டு போயிருக்காங்க. நிஷா மசாஜ் என்னதும் ஞாபகம் வருது. ஏதோ ராதாத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசுல குழந்தையா இருந்தப்போ, அதாவது குஷி வயசுல இருந்தப்போ, அப்ப பெரிய மாமி இப்படிதான் எனக்கும் மசாஜ் பண்ணி விடுவாங்களாம். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? இந்திரனை நடுவுல வந்து நுழைஞ்சிருவாராம். அம்மா அம்மா எனக்கும் மசாஜ் பண்ணுங்க, எனக்கும் மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவாராம். அப்போ பெரிய மாமி அவரை போட்டு திட்டுவாங்களாம். உடனே அவர் அழ ஆரம்பிச்சிருவாரு. அவரை பார்த்து நான் சிரிப்பேனா. நிஷா, இந்நேரத்துக்கு மசாஜ் பண்ணி முடிச்சிருப்பாங்கல்ல? நான் போய் குஷியை தூக்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம் இலேஷ். இல்ல அது வந்து என்னன்னா, நான் போய் எவ்வளவு தூக்கிட்டு வரேன். குஷியை உன் கூட வச்சுக்க விருப்பம் இல்லைன்னு நேரடியா ஏன் சொல்ல மாட்டேங்கிற நிஷா? உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறல்ல? குஷியை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டல்ல? இலேஷ், இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ண விரும்பல. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிஜமா சொல்றீங்க? ஏர்போர்ட்ல இவ்ளோ கூட்டம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாருங்களேன், இந்த மோஹித் நாளைக்கு தானே ஊருக்கு போறதா இருந்தா, திடீர்னு இப்பவே கிளம்பி போயிட்டா. ஆமா, மோஹித்தோட ஃப்ளைட் இன்னும் அந்த ஊருக்கு போயிருக்கோம்ல? இல்ல இப்பதான் வானத்துல பறந்துகிட்டு இருப்பான். என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? நீங்க ஏன் மோஹித் கிட்ட அப்படி சொன்னீங்க? நான் மோஹித்தை கல்யாணம் பண்ணிருந்தா என்னோட வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு ஏன் சொன்னீங்க? இப்படி வா, இப்படி வா சொல்றேன். இப்படி வந்து உட்காரு. ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. அந்த மோஹித் முன்னாடி நான் எதுவுமே இல்லாதவங்கிற மாதிரி என் மனசுக்குள்ள தோணிடுச்சு. அதான் அப்படி சொன்னேன். ஆமா ராணு. ஆனா அப்போ மோஹித் எனக்கு பதில் சொன்னான் பாரு. இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த உலகத்தில் அவன் தனிமையில தான் இருக்கிறதா சொன்னான்ல. அதை கேட்டதும் எனக்கு நான் அவனை விட பணக்காரன்னு தோணுச்சு. அந்த மோஹித் என் முன்னாடி ஒண்ணுமே இல்லை. என்னோட வாழ்க்கையில என்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து எதுன்னு உனக்கு தெரியுமா ராணு? நீதான் ராணு. ஒரு உண்மையை சொல்லவா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட எல்லாமே இருக்குங்க. ஒரு அழகான குடும்பம், இஷா நிஷிகா மாதிரி அன்பான பசங்க, அதோட நீங்க என் கூட இருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு வர எதுவும் வேண்டாம். எதுவும் வேண்டாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா?
முழுசா 2 மணி நேரம் 2 ஹவர்ஸா நான் தியேட்டர் வாசல்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். நிஷாக்கோட மாமால நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அவங்க மட்டும் நிஷாக்கோட அம்மாவா இல்லைன்னா அவங்கள நான் அவ்வளவுதான் ஒரு வழி பண்ணிருப்பேன். யா பேபி, என்ன செஞ்சிட்டு இருக்க சோனா? அவளை தூங்க விடு. நீ வாங்கிட்ட. சோனா என்ன பண்ணிட்டு இருக்க? இவளை தூங்க வைக்கணும். மெதுவா பேசு. அதுக்கு இல்லை. இவளால தூங்க முடியாது. ஜஸ்ட் ஷட் அப். Rock-a-bye baby on the treetop.